ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மாம்பழ சீசன் வந்துச்சு இல்லையா, நம்ம மாம்பழ ஜூஸ் போடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 2 மாம்பழத்தை வச்சு நம்மளுக்கு வந்து 5-6 பேர் குடிக்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல திக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. நம்ம கடையில் வாங்கி குடித்தோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக இனிப்பு போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வாங்க இந்த மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மாம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்துக்கிறேங்க. பழுத்த மாம்பழம், பழுக்காத மாம்பழம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ பழுத்த மாம்பழம்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக போடணும். பழுக்காத மாம்பழம்னா கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக போடணும். டேஸ்ட்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இது மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் சீவாமல் கூட நடுவில் கூட நீங்கள் சொலையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. தோலை மட்டும் நின்றுனா அப்படியே நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா தோலையும் அப்படி சீவி எடுத்துடலாம். இப்போ தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீஸாக போட்டுடலாம். இப்படி தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப வேஸ்ட்டாகவும் ஆகாது. நீங்கள் தோல் சீவாமல் அப்படியே உள்ளே மட்டும் சொலைய எடுத்திங்கன்னா அந்த தோலில் வந்து நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த பழத்தை போட்டுடலாம். கொஞ்சோண்டு மட்டும் பீஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. பால் ஊற்றியும் பண்ணலாம், பால் ஊற்றாமையும் பண்ணலாம். சில பேர்த்துக்கு பால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது மட்டும் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சுகர் சேர்த்துடலாம். இந்த பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், சில்லுன்னு இருக்குது. அதாவது சில்லுன்னு பாலை சேர்த்துக்கிறேன். இந்த பழம் வந்து முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு நல்லா. ஆனால் வந்து ஜூஸ் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும், அதனால் இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்தனால சர்க்கரை பத்தாது, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை ஜூஸ் மட்டும் போதுன்னா அதோட நிறுத்திக்கலாம். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாம்பழ ஜூஸை போட்டலாம். சூப்பராக நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இவ்வளோ திக்கு இருக்காதுங்க. அதே சமயத்தில் வந்து அப்படியே தண்ணியாட்டம் இருக்கும், இனிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம வந்து
இனிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.